Hi students, this video is 5th standard science term 1 unit 1 organ systems book back question answer பார்க்க போறோம். Roman letter 1 choose the correct answer. First question, what is the length of the alimentary canal? Alimentary canal அப்படினா நமது உணவு குழல். நம்மளுடைய உணவு குழல் வந்து எவ்வளோ லென்த் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 6 to 9 மீட்டர். ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன், விச் ஆர்கான் இஸ் இன்வால்வ்டு இன் ரெஸ்பிரேஷன்? ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் சுவாசித்தல். நம்ம சுவாசிக்கிறதுக்கு எந்த ஆர்கான் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, லங்ஸ். நமது நுரையீரல் தான் இன்வால்வ் ஆகுது. தேர்டு ஒன், ஹவு மெனி கிட்னிஸ் டு வி ஹேவ்? நமக்கு எத்தனை கிட்னிஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஏ 2. நமக்கு 2 கிட்னிஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் இஸ்? நமது மூளையினோட ஃபங்க்ஷனல் யூனிட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஏ நியூரான். ஃபிஃப்த் கொஸ்டின், பிளட் இஸ் பம்ப்டு பை? நமது ரத்தத்தை பம்ப் பண்ணுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஹார்ட். நமது இதயம் பிளட்டை வந்து பம்ப் பண்ணுது. ஓகே. செகண்ட் ரோமன் லெட்டர், ஃபில் இன் த பிளான்ஸ். ஃபஸ்ட் ஒன், எ குரூப் ஆஃப் ஆர்கான்ஸ் டுகெதர் மேக்கப் அண்ட் டேஷ் சிஸ்டம். நிறையா ஆர்கான்ஸ்னால் உறுப்புகள், நிறைய உறுப்புகள் சேர்ந்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆர்கான் சிஸ்டம். ORGAN, ஆர்கான் சிஸ்டம். செகண்ட் ஒன், the process by which the body removes waste is called. பாடி நமது உடல்லேருந்து வேஸ்டஸ் வந்து ரிமூவ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் எக்ஸ்க்ரீஷன். EXCREDION, எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன் மீன்ஸ் கழிவு நீக்கம். தேர்ட் ஒன், த நம்பர் ஆஃப் சாம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட் இஸ் டேஷ். மனித இதயத்தில் எத்தனை சாம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சாம்பர்ஸ்னால் அறைகள், எத்தனை அறைகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 4. FOUR 4. ஃபோர்த் ஒன், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் டேஷ். கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன? நெஃப்ரான். NEPHRON, நெஃப்ரான். ஃபிஃப்த் ஒன், த ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு டேஷ் பார்ட்ஸ். மனிதனோட நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் எத்தனையா டிவைட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 2. TWO 2. தேர்டு ரோமன் லெட்டர், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரியா தவறா? ஃபஸ்ட் ஒன், இன் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் லென்த் ஆஃப் ட்ரக்கியா இஸ் 8 to 10 சென்டிமீட்டர். மனித சுவாச மண்டலத்தில் ட்ரக்கியா அப்படின்னா மூச்சு குழலோட நீளம் வந்து 8 to 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ட்ரூ. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் தி ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ரத்த ஓட்ட மண்டலத்தில் ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் பிளட் வித் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ். ஹார்ட்டோட இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நியூட்ரியன்ஸையும் ஆக்சிஜன், வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஆன்சர் இஸ் ட்ரூ. த பிரெயின் இஸ் ப்ரொடக்டட் பை தி ரிப் கேஜ். பிரெயினை வந்து ரிப் கேஜ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஃபிஃப்த் ஒன், த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நியூரான். கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் நியூரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஃபோர்த் ரோமன் லெட்டர், சர்க்கிள் த ஆட் ஒன். மேட்ச் ஆகாத வேர்டை நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன், மவுத், ஃபியூக்கல் கேவிட்டி, பேரிங்ஸ், லங்ஸ். 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மவுத் அப்படின்னா நமது வாய், ஃபியூக்கல் கேவிட்டி வாய்க்குழி, பேரிங்ஸ் நமது தொண்டை, லங்ஸ் அப்படிங்கிறது நுரையீரல். இதில் மவுத், ஃபியூக்கல் கேவிட்டி, பேரிங்ஸ் இதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வர்றது. லங்ஸ் மட்டும் அதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் லங்ஸ். செகண்ட் ஒன், நாஸ்ட்ரில்ஸ், நாசல் கேவிட்டி, பேரிங்ஸ், ஸ்டொமக். நாஸ்ட்ரில்ஸ் அப்படின்னா
நாசி, நாசல் கேவிட்டி அப்படிங்கிறது நாசி குழி. பேரிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம தொண்டை, ஸ்டொமக் வந்து வயிற்றுப்பகுதி. இதில் நாஸ்ட்ரில்ஸ், நாசல் கேவிட்டி, பேரிங்ஸ் இது மூணும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் வரக்கூடியது. ஸோ அன்வான்டாக இருக்கிறது ஸ்டொமக். அப்போ ஆன்சர் இஸ் ஸ்டொமக். தேர்ட் ஒன் மவுத், ஈசோபக்கஸ், ஸ்டொமக், கிட்னி. மவுத் வாய், ஈசோபக்கஸ் உணவு குழல், ஸ்டொமக் வயிற்றுப்பகுதி, கிட்னி சிறுநீரகம். இதில் மவுத், ஈசோபக்கஸ், ஸ்டொமக் இதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அன்மேட்ச்டாக உள்ளது கிட்னி. ஃபோர்த் ஒன் டேஸ்ட், ஹியர், திங்க், ஸ்மெல். டேஸ்ட் மீன் சுவைத்தல், ஹியர் வந்து கேட்டல், திங்க் சிந்தித்தல், ஸ்மெல் நுகர்தல். இந்த ஃபோரில் டேஸ்ட், ஹியர், ஸ்மெல் இதெல்லாம் நம்ம சென்ஸ் ஆர்கான்ஸ் மூலமாக நம்ம உணர்வோம். பட்டு திங்க் வந்து திங்கிங் பண்ணுறது பிரெயின் தான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் திங்க். ஃபிஃப்த் ஒன் செரிப்ரம், செரிபெல்லம், மெடுல்லா அப்லாங்கேட்டா, நெஃப்ரான். செரிப்ரம் அப்படிங்கிறது பெருமூளை, செரிபெல்லம் சிறுமூளை, மெடுல்லா அப்லாங்கேட்டா அப்படிங்கிறது முகுளம், நெஃப்ரான் அப்படிங்கிறது கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட். அப்போ இதில் அன்வான்டாக இருக்கிறது நெஃப்ரான். ஸோ ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் இஸ் நெஃப்ரான். ஓகே. ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் மேட்ச் த ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு ஒன் டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான மண்டலம். அதுக்கு ஆன்சர் alimentary canal உணவு குழல். செகண்ட் ஒன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலத்துக்கு எந்த பார்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா லங்ஸ் நுரையீரல். தேர்டு ஒன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலத்துக்கு ஹார்ட்டு இதயம் யூஸ் ஆகும். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கழிவுநீக்க மண்டலத்துக்கு கிட்னி. ஃபிஃப்த் ஒன் நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்துக்கு பிரெயின். ஓகே. சிக்ஸ்த்து ரோமன் லெட்டர் ஆன்சர் briefly. Question number 1. Name the salivary glands in our mouth. நமது வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான சுரப்பிகளோட நேம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் the 3 parts of salivary glands in our mouth. மொத்தம் 3 பகுதிகளாக salivary glands வந்து இருக்குது. நேம்ஸ் ஆர் parotid, sublingual and submandibular glands. Parotid means மேலெண்ண சுரப்பி, சப்லிங்குவல் நாவடி சுரப்பி அண்ட் சப்மேண்டிபுலர் கிளான்ஸ் கீழ்த்தாடை சுரப்பி. ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. வாட் இஸ் ரெஸ்பிரேஷன்? சுவாசித்தல் என்றால் என்ன? செகண்ட் கொஸ்டின். ஆன்சர் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஆக்சிஜன் டு த tissues of the body and removing carbon dioxide from the tissues is called respiration. அதாவது ஆக்சிஜனை நம்ம பாடி உடல் முழுவதும் உள்ள திசுக்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த திசுக்களில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் ரெஸ்பிரேஷன். ஓகே. கொஷின் நம்பர் 3. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெரிகார்டியல் ஃப்ளூயிட்? பெரிகார்டியல் ஃப்ளூயிட்டோட பணிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. த ஸ்பேஸ் between the membranes is filled with pericardial fluid. This fluid protects the heart from shock. அதாவது பெரிகார்டியல் ஃப்ளூயிட் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டில் தான் இருக்கும். த ஹார்ட் இஸ் கவர்டு வித் டபுள் வால்டு மெம்பரைன் கால்டு பெரிகார்டியம். எல்லாருக்குமே தெரியும் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரெட்டைச்சுவராலான ஒரு ஜவ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா பெரிகார்டியம்னு. அந்த பெரிகார்டியத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் ஃப்ளூயிட் வந்து ஃபில்லாக இருக்கும். அதுக்கு பேர் தான் பெரிகார்டியல் ஃப்ளூயிட். ஓகேவா? இந்த பெரிகார்டியல் ஃப்ளூயிட் என்ன பண்ணுது அப்படின்னா த ஹார்ட் ஃப்ரம் ஷாக் ப்ரொடக்ட்ஸ் த ஹார்ட் ஃப்ரம் ஷாக்கிங். ஒரு ஷாக்கான விஷயத்துலேருந்து நம்ம ஹார்ட் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அது வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? பாதுகாக்குது. கொஷின் நம்பர் 4. நேம் த சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட். மனித இதயத்தில் எத்தனை சேம்பர்ஸ் அறைகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு 4 சேம்பர்ஸ். இதயம் 4 அறைகளால் ஆனது. 2 upper chambers are called atria or auricles. 2 lower thicker chambers are called ventricles. ஓகே. நம்ம ஹார்ட்டோட 2 அப்பர்னா மேல் பகுதியில் உள்ள
2 சாம்பஸ் 2 அறைகளுக்கு பேர் வந்து ஏட்ரியா ஆர் ஆரிக்கிள்ஸ். கீழே 2 லோயர் திக்கர் சாம்பஸ், கீழே இருக்கக்கூடிய திக்கான சாம்பஸ் 2 சாம்பஸ்க்கு நேம் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ். Question number 5. Arrange the excretory system in correct sequence. கழிவு நீக்க மண்டலத்தை கீழே வந்து சில பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். யூரினரி பிளேடர், யூரிட்டர், கிட்னி, யூரித்ரா அப்படின்னு 4 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் ஃபஸ்ட்டு ஒன் கிட்னி, செகண்ட் ஒன் யூரிட்டர், தேர்டு ஒன் யூரினரி பிளேடர், ஃபோர்த் ஒன் யூரித்ரா. ஓகே. Question number 6. What are the 2 parts of peripheral nervous system? Peripheral nervous systemத்தில் 2 parts கேட்டிருக்காங்க. Answer is peripheral nervous system consists of nerves extending from spinal cord to all parts of the body. It is made up of 2 parts: somatic nervous system, autonomous nervous system. அதாவது peripheral nervous system is divided into 2 types. One is central nervous system, second one is peripheral nervous system. And also peripheral nervous system is divided into 2 types: somatic nervous system, autonomous nervous system. ஓகேவா? இப்போ பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்பைனல் கார்டு, அதாவது பேக் போன், பின்னாடி முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி, நம்ம உடல் முழுக்க எல்லா இடத்துக்கும் நர்வ்ஸ்னால் நரம்புகள்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னென்னா பெரிப்ரல் நர்வஸ் சிஸ்டம். இதில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 பார்ட்ஸ். இதில் 2 பார்ட்ஸ் இருக்குது, 2 டைப் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு 2 பார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 7. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்? ரத்தத்தோட பணிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்: பிளட் டிரான்ஸ்போர்ட் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன், வேஸ்டஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். பிளட் என்ன பண்ணுது அப்படின்னா, நியூட்ரியன்ஸ் ஊட்டச்சத்துக்களையும், ஆக்சிஜனையும், வேஸ்டான பொருட்களையும் அண்ட் ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. செகண்ட் ஒன், இட் ரெகுலேட்ஸ் த வாட்டர் லெவல் அண்ட் பாடி டெம்பரேச்சர். வாட்டர் லெவல் நீரோட அளவையும் நம்ம உடலோட வெப்பநிலையும் இது ரெகுலேட் பண்ணுது, ஒழுங்குபடுத்துது. தேர்டு ஒன், இட் டேக்ஸ் ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ், ஃபைனலி ரீச்சஸ் த லங்ஸ் டு டேக் ஆக்சிஜன் அகைன். பிளட் என்ன பண்ணுது அப்படின்னா, நமது பாடியில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ்லேருந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு எங்கே ரீச் ஆகுது, லங்ஸுக்கு கொண்டு போயிட்டு திரும்பவும் ஆக்சிஜனை எடுத்துக்கக்கூடிய வேலை செய்ய அது வருது. ஓகேவா? பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இதுதான். யூனிட் 1ல் கொஸ்டின் ஆன்சர் ஓவர். ஓகே, தேங்க்யூ ஆல்.